டிஎன்பிசியில் இந்த மாதிரி டைஸ் கொடுத்துட்டு இதோட எதிர்பக்கம் எது அப்படின்னு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண பொறுத்து வந்து 2 மெத்தடு தான் சரிங்களா. ஒரு டைஸ் கொடுத்துருந்தா வந்து ஒரு மெத்தடு சரிங்களா. 2 மெத்தடு தான் மொத்தமாகவே. ஒரு டைஸுக்கு வந்து ஒரு மெத்தடு. ஒரு டைஸ் கொடுக்காம 2 டைஸு 3 டைஸு அதுக்கு மேலே சரிங்களா. ஒரு டைஸுக்கு மேலே போனாலே இதுக்கு ஒரு மெத்தடு, அதாவது ரொட்டேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் எதிர்பக்கம் கேட்கும்போது சரிங்களா. இந்த 2 மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2வது மெத்தட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லுவேன். அந்த 2 பாயிண்ட் எதுக்குன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த 2 பாயிண்ட் சரிங்களா. அந்த 2 பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம போட முடியும். சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டைஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற பக்கத்தை வந்து ஆட் பண்ணி பார்த்தா 7க்கு வந்து ஈக்குவல் ஆகக்கூடாது சரிங்களா. அதுதான் வந்து அர்த்தம். இப்போ இதையும் ஆட் பண்ணுங்களேன். இதையும் ஆட் பண்ணனா வரும் 1 + 2 3 வரும். அதேமாதிரி இப்போ இதையும் ஆட் பண்ணி பாருங்கள். இதையும் ஆட் பண்ணனா வரும் 5 வரும். இதையும் ஆட் பண்ணுங்கள். இதையும் ஆட் பண்ணனா வரும் 4 வரும் சரிங்களா. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது இது, அப்புறம் இது இந்த மாதிரி பக்கத்தில் இதை வந்து ஆட் பண்ணால் 7 வரக்கூடாது சரிங்களா. 7 வரலன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்னு அர்த்தம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்றுத்தை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடச்சிதுன்னா அது வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் சரிங்களா. நான் ஸ்டாண்டர்ட் டைஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜென்ரல் டைஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான். நமக்கு கேள்வி வந்து ஒரு டைஸ் கொடுத்தா நான் பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டைஸ் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது எந்த பக்கத்தை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா 7 வராது சரிங்களா. அந்த மாதிரி இருந்தால் ஸ்டாண்டர்ட் டைஸு. நமக்கு ஒரு டைஸ் கொடுத்தா ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டைஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சரிங்களா. என்ன ப்ராப்பர்ட்டினா அதோட ஆப்போசிட் சைடை வந்து ஆட் பண்ணால் 7க்கு வந்து சமமாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைஸோட ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம ஒரு பக்கத்தோட ஆப்போசிட் சைடு என்னன்றதை வந்து இதை வச்சு சொல்லிடலாம். இப்போ 3க்கு ஆப்போசிட் என்னென்னா 3 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 7 கிடைக்குன்னு பார்க்கணும். என்ன ஆட் பண்ணால் கிடைக்கும் 4. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து 4. அப்போ 2க்கு நான் வரும் பார்த்தீங்கன்னா 2 கூட என்ன ஆட் பண்ணால் 7 கிடைக்கும் 5. அப்போ 2க்கு ஆப்போசிட்டு 5. அதேமாரி 1க்கு ஆப்போசிட்னது 6. சப்போஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு டைஸ் கொடுத்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து சொல்ல முடியாது. இந்த டைஸ் பாருங்கள். இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது சரிங்களா. இந்த மாதிரி 7 கிடைச்சா நான் சொன்னேன் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அல்லது ஜென்ரல் டைஸ். இந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்தா நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ 5க்கு ஆப்போசிட்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் 5 கூட நான் ஆட் பண்ணால் 7 வரும். 5 கூட வந்து 2 ஆட் பண்ணால் 7 வரும். அப்போ 5க்கு ஆப்போசிட் நான் வரும்னா 2 வரும் சரிங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் 5க்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் 2. அப்போ இது எப்படி ஆப்போசிட் சைடு வரும். அதனால் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் கொடுத்தா நம்மளால் வந்து சொல்ல முடியாது சரிங்களா. இந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. டிஎன்பிசி வந்து கேட்டாங்கன்னா சிங்கிள் டைஸ் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் டைஸ் கொடுத்தா எதை ஆட் பண்ணால் 7 வருதோ அதுதான் வந்து அதோடைய ஆப்போசிட். அடுத்தது இங்கே 2 டயக்ராம் இருக்குல்ல, அதாவது இது தனி சம்மு இது தனி சம்முன்னு எடுத்துங்க சரிங்களா. இந்த மாதிரி சிங்கிள் டைஸ் கொடுத்தா எப்படி போடுறது, இந்த மாதிரி சிங்கிள் டைஸ் கொடுத்தா எப்படி போடுறதுன்னு. இதுவும் வந்து அதே தான், மேலே இருக்க டயக்ராமே தான். நமக்கு வந்து டைஸ் வந்து 2 விதமாக வந்து வரையலாம். இந்த மாதிரியும் வரையலாம், இந்த மாதிரி வரலாம். ரெண்டும் வந்து ஒரே அர்த்தம் தான் சரிங்களா. அதுதான் வந்து கீழே கொடுத்துருப்பேன். இதே தான் இதோட ஆப்போசிட் நேதப்போ 3க்கு வந்து 4 வரும், 2க்கு 5, 1க்கு 6. இது கொடுத்தாலும் அதே தான் வரும். இதுக்கு பாருங்கள், இது வந்து நேது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். இதை பார்த்தீங்கன்னா வரும் எதுவுமே வந்து 7க்கு வந்து ஈக்குவல் ஆகாது எந்த பக்கம் ஆட் பண்ணாலும். இதுவும் நேது ஸ்டாண்டர்ட் டைஸ் தான். அப்போ இதுக்கு வந்து கேட்டால் எப்படி வரும் சரிங்களா. இது ஒரு தனி டயக்ராம், இது ஒரு தனி டயக்ராம்னு வச்சுங்க சரிங்களா. இப்போ 4க்கு ஆப்போசிட்னா நான் வரும் 3. 4 கூட எது ஆட் பண்ணால் 7 வருதுன்னு பாருங்கள். 4க்கு 3. 5க்கு நான் வரும் 2. 6க்கு ஆப்போசிட்னா நான் வரும் 1. அதாவது இது ஒரு எதிர்பக்கத்தை நான் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கேன். 3க்கு எதிர்பக்கம்னா இருக்கும் 4 இருக்கும், 2க்கு எதிர்பக்கம்னா இருக்கும் 5 இருக்கும், 1க்கு எதிர்பக்கம் வந்து 6 இருக்கும் சரிங்களா. இது ஆப்போசிட் சைடு தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது இது ஒரு 3 சைடு வந்து பின்னாடி மறைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். நமக்கு வந்து ஒரு டைஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆட் பண்ணி சொல்லிடணும் சரிங்களா. ஒரு டைஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணி சொல்ல வேண்டியதான். இது கூட எதை ஆட் பண்ண 7 வரும்ன்றது. அதேமாதிரி இது கொடுத்தா 4 கூட 3 ஆட் பண்ணணும். அப்போ 4க்கு ஆப்போசிட் 3, 5க்கு 2, 6க்கு 1. அவ்வளோதான். சிங்கிள் டைஸ் கொடுத்தா இந்த ஒரு மெத்தடு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ 2 டைஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். 2 டைஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்ன தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த 2 ஆட் பண்ணால் நான் வந்துச்சு 7 வந்துச்சு. அப்போ என்ன இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்.
ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் டைஸோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். இந்த சைடு ஆட் பண்ணால் வரல, 7 வந்து வரல. சரிங்களா? ஆனால் 2 டைஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு டைஸுக்கு மேலே வந்து கொடுத்தாலே 2 டைஸு 3 டைஸு 4 டைஸ் கொடுத்தாலே அதை வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸாலாம் பார்க்காதீங்க. சரிங்களா? ஒரு டைஸுக்கு மேலே போனாலே நம்ம வந்து ரொட்டேஷன் மெத்தட் ஒன்று சொல்லி தருவேன். அதை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் சொன்னோம். இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ? ஒரு டைஸுக்கு மேலே போனால். ஒரு டைஸ் கொடுத்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முதல் கண்டிஷன் என்னென்னா காமனான நம்பர் இருக்கணும். ஓகேவா? காமனான நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். 2 டைஸ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக காமனான நம்பர் 1ஓ இல்லை 2ஓ இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம இந்த ரொட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். நமக்கு கேள்வி வந்து காமனாக கொடுப்பாங்க. சரிங்களா? காமனாக இல்லைன்னா நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ வந்து 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, 2 படம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இதில் வந்து 2 எதிர்பார்க்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காமனான நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். காமனான நம்பர் எது இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் 5, இதுலேயும் 5 இருக்குது காமன். அப்போ வந்து 5 வந்து இங்கே போட்டுக்குங்க. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் கிளாக் வைஸில். பக்கத்தில் இருக்கிறது எழுதணுங்க, அவ்வளோதான். இப்படி பாருங்கள் 2, அப்போ 2ன்னு போட்டுக்கங்க. அப்புறம் எப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் 3. அதேமாதிரி இங்கே 6 4 வருமா, 6 4 இந்த மாதிரி எழுதிட்டு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க 2ன்னு எதிர்பார்க்கும். இப்போ 2க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் 6. அப்போ 2ன்னு எதிர்பார்க்கணும் எது 6 தான் வந்து ஆன்சர். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். சில வாட்டி வந்து டயக்ராமில் வந்து நான் கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி டாட்டில் கொடுக்கலாம். சில வாட்டி வந்து கலரில் கொடுக்கலாம், ரெட் கலர், எல்லோ, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? எப்படி கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். ரொட்டேஷன் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இப்போ 3ன்னு எதிர்பார்க்குன்னு கேட்குறான்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டுத்துலேயும் காமனான இருக்கிறத வந்து நம்ம எழுதணும். ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 5 இருக்குது, 5 புள்ளி இருக்கு இல்லையா? இங்கே வந்து 5, இங்கேயும் வந்து 5 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருக்குது. 2 நம்பர் காமனாக இருக்குது. அப்போ நம்ம எதை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறதுனா எதை வச்சு வேணால் ரொட்டேஷன் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து இங்கே 2 வச்சு ரொட்டேட் பண்ணி எழுதியிருப்பேன். இப்போ 2 வச்சு ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 5 அப்புறம் 3, அப்போ 5 3. இங்கே அதே மாதிரி 2 வச்சு ரொட்டேட் பண்ணால் 4 5 4 5 எழுதியாச்சா? சரி, இப்போ வந்து காமனான இடத்துல நம்ம கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? காமனாக என்ன இருக்கோ அதை வந்து கேன்சல் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 இருக்குது, கேன்சல் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 தான் மீதி இருக்கும். எது மீதி இருக்கோ அதுதான் வந்து ஆப்போசிட். சரிங்களா? 3க்கு ஆப்போசிட் வந்து 4. ஓகேவா? இப்போ தான் வந்து நான் வந்து 2 பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ தான் அந்த முதல் பாயிண்ட் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி 2மே வந்து காமனாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ண தேவையில்ல. எது வந்து சேமாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா 2 பாயிண்ட் சொல்லணும். அது முதல் பாயிண்ட்டு. இது வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த 2 பாயிண்ட்டும். முதல் பாயிண்ட் என்னென்னா 2மே வந்து சேமாக இருக்குது. இந்த சைடு 5 இருக்குது, இந்த சைடு 5 இருக்குது. அப்போ அடிச்சிருங்க. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அதே அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும், 3 4 இருக்கும். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு வந்து கேன்சல் பண்ணிட்டா நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணால் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு சொல்லுவேன்னு சொன்னீங்களா, அது நான் பின்னாடி சொல்கிறேன். அதுவும் வந்து இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டா நம்ம ரொட்டேஷன் பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம சொல்லிடலாம் இல்லையா, அதுக்கு தான். சரி, ஓகே. அடுத்தது பாங்க. அடுத்தது 3 டேஸ் கொடுத்துருந்தேன் எப்படின்னு பார்ப்போம். எத்தனை டேஸ் கொடுத்தாலும் சரி ரொட்டேஷன் பண்ணி போடணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 2ன்னு எதிர்பார்க்கும் கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா, 2 சைடும் வந்து சேம் நம்பர் இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துக்கலான்னு. அப்போ அந்த பாயிண்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ரொட்டேஷன் பண்ண தேவையில்ல, நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது வந்து கேட்குறாங்களோ 2 அந்த மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு. இதில் 2 வரல, இதுலேயும் வரல, இதில் இருக்குது 2. ஓகே. இப்போ இதோட மற்ற 2 பக்கம் என்னென்னு பாருங்களேன். 1 4 1 4. இதேமாரி 1 4 வர மாதிரி எதனா டைஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 4 வர மாதிரி இருக்கா? இதோ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 4 அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்கிறது தான் ஆப்போசிட்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போ 2க்கு ஆப்போசிட்னு இது 6 இந்த மாதிரி சொல்லிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். சரி, ஓகே. ஏன்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணி போடலாம், நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் சம்மு கொடுத்த உடனே எது வந்து எதிர்பார்க்கும் கேட்டுக்கிறான்னு பாருங்கள். அந்த மாதிரி டைஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 தான் இருக்குது. ஓகே. இதோடைய மற்ற 2 பக்கம் பார்க்கணும். மற்ற 2 பக்கம் வர மாதிரி எதனா டைஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை அடிச்சிட வேண்டியதான். சரிங்களா? மற்ற டயக்ராமும் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்ல, இது அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அடிச்சுட்டு இதுக்கு இது வந்து ஆப்போசிட் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? அந்த பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுங்க.
சரி, அடுத்தது இப்போ வந்து சீன்னு எதிர்பார்க்கன்னு கேட்குறாங்க. சில வாட்டி வந்து கேள்வியில் வந்து இப்படியும் கொடுக்கலாம், ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே அர்த்தம் தான். சீன்னு எதிர்பார்க்கனாலோ இல்லை வந்து இந்த கேள்வி வந்து எப்படி சொல்லலாம், பாட்டமில் சி இருக்குது அப்போ டாப்பில் நான் இருக்கும், இது வந்து ஒரே அர்த்தம் தான். சரிங்களா, அதாவது அடிப்பக்கத்தில் சி அப்போ மேல் பக்கத்தில் நான் இருக்கும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா, இங்கே சீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அடியில், அப்போ மேலே வந்து நான் இருக்குன்னா அர்த்தம் சியோட எதிர்பக்கம் தான் அது. சரிங்களா, கேள்வி வந்து இப்படியும் கேட்கலாம், ரெண்டும் ஒன்று தான். சரி, ஓகே. இப்போ வந்து சியோட எதிர்பக்கம் கேட்கலாம். நான் வந்து முதல் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து சியோட எதிர்பக்கம் கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது. சரி, ஓகே. இப்போ சியை தவிர்த்து மற்ற 2 பக்கம் பாருங்கள், டிஇன்னு வர மாதிரி எதனா ஒரு டைஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா, டிஇன்னு வர மாதிரி டைஸ் இருக்கா, எங்கேயுமே இல்லை இல்லையா, டிஇன்னு எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த டைஸுக்கு வந்துடுங்க, இங்கேயும் சி இருக்குது இல்லையா, சி வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குது பார்க்க சொன்னால் இங்கே ஒன்று இருக்குது, இந்த டிஇ வர மாதிரி இல்லை விட்டுருங்க. இப்போ ஏபி வர மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா, ஏபி வர மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்குது ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். ஏபியும் எங்கேயும் இல்லை இல்லையா, ஏபியும் வர மாதிரி எங்கேயும் இல்லை, பி மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. எந்த டைஸ் எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுத்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுத்தானே அவனு பாருங்களேன், காமனாக இருக்கணும். காமனாக இருந்தால் தான் நம்ம ரொட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது 2த்துக்கு எனக்கு காமனாக இருக்குன்னு பாருங்கள், காமனாக இருக்குது, சி இருக்குது. அப்போ சி வச்சு ரொட்டேஷன் பண்ணலாமா, சி வச்சு ரொட்டேஷன் பண்ணால் ஞாபகம் பாருங்கள், டிஇன்னு எழுதிக்குங்க. இங்கே ரொட்டேஷன் பண்ணால் பிஏன்னு எழுதிக்குங்க. இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் எது மிஸ் ஆகுதோ அதுதான் வந்து சியோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஏபிசிடிஇ அப்புறம் என்ன இருக்கும், டைஸுக்கு 6 பக்கம் தான், நான் இங்கேயே 5 வந்துச்சு பாருங்கள், ஏபிசிடிஇ வந்துச்சு, மிச்சம் என்ன இருக்கும், எஃப் தான் இருக்கும் இல்லையா. இப்போ எஃப் தான் வந்து சியோட எதிர்பக்கமாக இருக்கும், வேறு ஆப்ஷனே இல்லையே, மற்ற எல்லாமே இங்கே வந்துச்சு இல்லையா. அப்போ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, இப்படி போட்டாலும் முதல் 2 டைஸ் எடுத்தாலும் ஆன்சர் வருது. சரி, நம்ம 1, 3 எடுத்து பார்க்கலாம், அப்பயும் ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு வந்து காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், காமனாக எடுத்துக்கினா இருக்குது, இது எத்தனை இ இருக்குது. அப்போ இ வச்சு ரொட்டேஷன் பண்ணலாமா, சிடி இங்கே எஃப்பி. கேள்வி என்ன கேட்குறாங்க, சின்னு எதிர்பார்க்கும், சிக்கு நேரம் என்ன இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ எஃப் தான் வந்து இதுக்கு ஆன்சர். இப்போ அடுத்தது எதை வச்சு பார்க்கலாம், 2, 3 எடுத்து பார்க்கலாம், ஆன்சர் வருது தானே. காமனாக என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ பி வச்சு ரொட்டேஷன் பண்ணலாமா, ஏசி. ஓகே, அடுத்தது இஎஃப் எழுதியாச்சு. சிக்கு என்ன ஆப்போசிட்டாக என்ன இருக்குது பாருங்கள், எஃப். அப்போ எஃப் தான் வந்து ஆன்சர். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம எதை வச்சு வேணாலும் போடலாம், எதை வச்சு எந்த 2 இடத்துல இதுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், ஆறின்னு எதிர்பார்க்கும். இந்த மாதிரி கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணோம், 6 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2 இருக்குது. சரி, இதில் என்ன இருக்குது, 4, 3. அப்போ 4, 3 இருக்க மாதிரி எதனா டைஸ் இருக்குன்னு பாருங்கள், இதுலேயும் இல்லை. சரி, ஓகே. அப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, 6 பக்கத்தில் 2, 5 இருக்குது. அப்போ 2, 5 வர மாதிரி எதனா டைஸ் இருக்கான்னு பாருங்கள், இதுவும் இல்லை. அப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும், தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ முதல் 2 எடுத்து பார்க்கலாம். 2த்துலேயே என்ன காமனாக இருக்குது, 4 வந்து காமனாக இருக்குது. 4 வச்சு ரொட்டேஷன் பண்ணலாமா, 5, 1. அப்புறம் இதை வச்சு பண்ண ஆகும், 3, 6. இப்போ 6க்கு நேரம் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 தான் வந்து 6க்கு ஆப்போசிட்டு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், 1 எதிர்பார்க்கும் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ 3, 6 வர மாதிரி என்ன இருக்கா பாருங்க, இருந்ததுதான் கேன்சல் பண்ணிவிட்டு 1க்கு ஆப்போசிட் அதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். 3, 6ன்னு வர மாதிரி எதுவுமே இல்லை, 2மே இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ முதல் 2 ரொட்டேஷன் பண்ணலாமா, இது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், 5 வந்து காமனாக இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது. எதை வச்சு வேணால் ரொட்டேஷன் பண்ணலாம். இங்கே 5 வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணி எழுதியிருப்பேன். 5 வச்சு ரொட்டேஷன் பண்ணால் ஆகும் 3, 2. இதை ரொட்டேஷன் பண்ணால் 2, 4. ஓகேங்களா, 3, 2, 2, 4. காமனாக இதை கேன்சல் பண்ணுங்க, மீதி என்ன இருக்கும், 3, 4 இருக்கும். 3, 4 தான் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கும். இது நமக்கு வந்து தேவையே இல்லை. நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, 1 எதிர்பார்க்கம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு கடைசி வந்து இது 3க்கு ஆப்போசிட் 4. இப்போ நம்ம இதை தேவையே இல்லாமல் போட்டிருக்கோம், புரியுதா உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து நமக்கு தேவையில்லை இல்லையா. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, இப்போ தேவையில்லாமல் நமக்கு டைம் எடுக்குது பாருங்கள். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2வது பாயிண்ட் யூஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னாலே 2 பாயிண்ட் சொல்லுவேன். முதல் பாயிண்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது பாயிண்ட் என்னென்னா, முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், எந்த எதிர்பக்கம் கேட்குறாங்களோ அது வரா மாதிரி எந்த டைஸ் இருக்குன்னு பாருங்கள், இதோ இருக்குது. இப்போ 3, 6 வரா மாதிரி இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா. 3, 6 வரா மாதிரி இல்லை. சரி, ஓகே. இப்போ 2வது பாயிண்ட் என்னென்னா, 2 காமன் வந்து எடுத்துக்கூடாது. சரிங்களா, இதான் வந்து 2வது பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது கேட்குறாங்களோ அதோடைய மற்ற 2 பக்கத்தை பார்த்துட்டு இது 2 காமனாக என்ன இருக்குதான்னு பார்க்க சொன்னேன், அது முதல் பாயிண்ட்டு.
ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா 2 நம்பர் காமனாக இருந்தால் எடுத்துக்காதீங்க. ஏன் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னால் அது வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள் 5 வச்சு தான் ரொட்டேஷன் பண்ணுறோம். இப்போ இங்கே 5 இருக்க மாதிரி வச்சுங்க. இங்கேயும் 5 வச்சு ரொட்டேஷன் பண்ணோம், கீழே 5 வச்சு ரொட்டேஷன் பண்ணோம். இங்கே 5 காமனாக இருக்கிறது தானே எடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த 2 காமனாக இருக்குது. இந்த மாதிரி 2 காமனாக இருந்தால் எடுக்காதீங்க. எடுத்தால் நமக்கு என்ன ஆக போகுது, கேன்சல் ஆகிடுச்சுட்டு இந்த இது தான் கிடைக்கும் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் 2 காமனாக இருந்தால் எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து இதுதான். நம்ம எடுக்கும்போது நான் இது ரொட்டேஷன் பண்ணுற மெத்தட் எடுத்திங்கன்னா 1 தான் காமனாக இருக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. சரி ஓகே. இப்போ இந்த மெத்தட் அப்ளை பண்ணும்போது நம்ம இதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம இந்த 2த்தையும் எடுத்தோம் இல்லையா? ஆனால் சொன்னால் 2 காமனாக இருந்தால் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 5 இருக்குது, 2 5 இருக்குது. நம்ம எத்தனை நமக்கு என்ன கிடைக்கும், 3 4 தான் கிடைக்கும் ஆப்போசிட் சைடில். இது நமக்கு தேவையில்லை இல்லையா? அதனால் 2 காமனாக இருந்தால் எடுத்துக்காதீங்க. அப்போ இதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பேரை. அப்போ நம்ம இதையும் பாருங்களேன். இதையும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, 3 இருக்குது. வேறு எதனா காமனாக இருக்கா? இல்லை. அப்போ வந்து ஒன்றே காமனாக இருந்தால் மட்டும் எடுத்து ரொட்டேஷன் பண்ணுங்க. இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. ரொட்டேஷன் பண்ணனா ஆகும் பாருங்கள். 2 5 2 5 இங்கே கிடைக்கும் 6 1, இங்கேயும் 6 1. அப்போ 1க்கு ஆப்போசிட்னது 1க்கு ஆப்போசிட் வந்து 5. சரிங்களா? இப்போ 3 கேட்டுருந்தால் நம்ம என்ன வந்து சொல்லியிருப்போம், 3 கேட்டுருந்தால் 4ன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டேஸ்க்கு மொத்தமே 6 பக்கம் தான். இங்கே வந்து நமக்கு கிடச்ச 5 இது 5 நம்பர் இங்கே வந்துச்சு. எல்லாமே யூனிக்கான நம்பர் தானே. அப்போ மீதி என்ன இருக்க போகுது, 4. அப்போ 3க்குன்னு கேட்டிருந்தால் நமக்கு 4. ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் 3க்கு நம்ம கேட்டிருந்தால் நம்ம டேரெக்டாக கூட சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொன்னேன், இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3 வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் 3 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2. இப்போ 3 பக்கத்தில் 2 நம்பர் என்ன இருக்குது, 2 5. 2 5 வர மாதிரி என்ன டைஸ் இருக்கா பாருங்கள். அது இருக்கு இல்லையா? இப்போ இப்படி அப்படியே கேன்சல் பண்ணால் 2 5 2 5 கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன கிடைக்கும், 3க்கு ஆப்போசிட் 4. இங்கேயே வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் நம்ம 1ன்னு கேட்டிருந்தாலும் நம்ம என்ன ஆச்சு, போட்டால் தான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும். சரி ஓகே. இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறாங்க, 2ன்னு எதிர்பார்க்கும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் இது முதல் பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா? 2 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குது, 1, அப்புறம் 2 3 டைஸ் இருக்குது 2 வர மாதிரி. இப்போ 2 தவிர்த்து மற்ற 2 நம்பர் பாருங்கள். 1 3 1 3 வர மாதிரி டைஸ் இருக்கா பாருங்கள், பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து அப்படியே கேன்சல் பண்ணணும். 1 3 1 3 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்கும், மீதி 2 5 இருக்கும். அப்போ 2க்கு ஆப்போசிட்னு எது, 5. இப்படியே சொல்லிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், 3க்கு எதிர்பக்கம் எதுன்னு கேட்குறாங்க. 3 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குது பாருங்களேன். 1 2 3 3 இருக்குது. சரிங்களா? அடுத்தது நான் சொன்னேன் 3 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 2 இருக்குது. 1 2 வர மாதிரி என்ன டைஸ் இருக்கா, இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே. இப்போ அடுத்த 3 இருக்கிற டைஸுக்கு வந்துடுங்க. இந்த டைஸில் வந்து 3 இருக்குது இல்லையா? இங்கே என்ன இருக்குது, 1 5 இருக்குது. 1 5 இருக்க மாதிரி எதனா இருக்கா, இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே. இப்போ அடுத்த 3 இருக்கிற டைஸுக்கு வந்துடுங்க. இங்கே இருக்குது 2 4 வர மாதிரி என்ன இருக்கா, இங்கே இல்லை இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்கா. இப்போ 2 4 அடிச்சிட வேண்டியதான். மீதி என்ன இருக்குது, 3 இருக்குது. 3க்கு ஆப்போசிட் 6. இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணாமல் சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான். சரி ஓகே. இப்போ அடுத்தது 3ன் எதிர்பக்கம். இந்த மாதிரி கேட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 3 வர மாதிரி எத்தனை டைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை இருக்குது, 1 2 3 டைஸ் இருக்குது. இப்போ 3 பக்கத்தில் இருக்கிற 2 நம்பர் பாருங்கள். 1 6 1 6 வர மாதிரி இருக்கா, இல்லை இல்லை இல்லை. சரி ஓகே. அடுத்து 3 இருக்கிற டைஸ்னு இது தோ 1 5 இருக்குது. 1 5 வர மாதிரி இருக்கா, இல்லை இல்லை இல்லை. அப்போ அதையும் விட்டுருங்க. பக்கத்தில் இருக்கிற டைஸுக்கு வந்துடுங்க. 2 6 வர மாதிரி இருக்கா, இல்லை எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டுமே சேமாக இருந்தால் எடுத்துக்கூடாது. எடுத்தேன்னா முன்னாடிடும், கேன்சல் ஆகிடும். சரி ஓகே. இப்போ அந்த கான்செப்ட் வச்சுங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. முதல் 2 டைஸ் எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 காமனாக இருக்கான்னு பார்க்கணும். காமனாக இருந்தால் தான் நம்ம ரொட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். 1வது காமனாக இருக்கா பாருங்கள், எதுவுமே காமனாக இருக்காது இதில். அப்போ இந்த ரொட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இந்த பேர் வந்து எடுக்கக்கூடாது. அப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 3 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அடுத்தது இதே எடுத்துக்கோங்க. இதே எத்தனை ஆகும் பாருங்களேன். 1 காமனாக இருக்கா, இருக்குது. 1 காமனாக இருக்குது. அப்போ ரொட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அதான் ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன். 2 காமனாக இருந்தால் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வேறு என்ன காமனாக இருக்கான்னு பாருங்கள். 3 3 காமனாக இருக்குது. அப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு 6க்கு ஆப்போசிட் 5ன்னு கிடைக்கும். நமக்கு அது தேவையே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த பேரையும் அவாய்ட் பண்ணிட்டுங்க. இதுக்கு தான் வந்து நான் 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? அந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் அந்த 2 பாயிண்ட்டு. இப்போ இதையும் எடுத்துக்கோங்க. இதே எத்தனை ஆகும், காமனான சைடு இருக்கா, இருக்குது. 2 சைடு காமனாக இருக்குது. 3 6 3 6 இருக்குது.
அப்போ நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1க்கு ஆப்போசிட் 2 தான் கிடைக்கும். அது நமக்கு தேவையில்லை. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொட்டேஷன் பண்ணி பார்க்க தேவையில்லை. இந்த பேரையும் வந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணால் எதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணாச்சு. 1 வச்சு 2 ட்ரை பண்ணாச்சு, 1 வச்சு 3 ட்ரை பண்ணாச்சு, 1 வச்சு 4யும் பார்த்தாச்சு. இப்போ 1 எடுத்தாலே நமக்கு ஆன்சர் வரல தெரிஞ்சிச்சு. அப்போ 1 விட்டுடுங்க. இப்போ 2, 3யும் பாருங்கள். 2, 3 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து காமனான சைடு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். காமனான சைடு 1ஆவது இருக்கணும். அப்போ தான் ரொட்டேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். 5 இருக்குது. வேறு என்ன சைடு காமனாக இருக்கா பாருங்கள். 2 இருக்கா? இல்லை. 4 இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். 5ன்னு இங்கே போட்டுக்கோங்க. 5 போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன கிடைக்கும், 5 வச்சு ரொட்டேஷன் பண்ண வேண்டியதான். 4, 2, 4, 2. 5 வச்சு இங்கே ரொட்டேஷன் பண்ணால் கிடைக்கும் 3, 1, 3, 1. அப்போ 3க்கு ஆப்போசிட்னா எது? 4 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? 4 தான் வந்து ஆன்சரு. 3க்கு ஆப்போசிட்னா வரும். 3க்கு வந்து 4 தான் வந்து ஆப்போசிட். சரிங்களா? சப்போஸ் 5 கேட்டுருந்தா நம்ம என்ன கிடைக்கும், 5 கேட்டுருந்தாங்கன்னா எது மீதி இருக்கோ அதுதான். 1, 2, 3, 4, 5. மீதி என்ன இருக்க போகுது? 6. அப்போ 5 கேட்டிருந்தால் 6 தான் வந்து ஆன்சர். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் வச்சு உங்களால் எல்லா சம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இருந்தாலும் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற மெத்தடும் வந்து ரொம்ப முக்கியமான மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? நம்ம ரொட்டேட் பண்ணி தான் போட போகிறோம்னு வச்சுங்களேன் அந்த சம்மை. அப்போ வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ரொட்டேஷன் பண்ணாமல் வந்து சில சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த நம்பர் வந்து அதிகமாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கணும். இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சம்மை நம்ம ரொட்டேஷன் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், சின்னு எதிர்பார்க்கும் கேட்குறாங்க. அப்போ சின்ற இது வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை முறை வந்துருக்கணும்னா 3 டைஸ்ன்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஒன்று குறைச்சிங்க 2 முறையாவது வந்துருக்கணும். சரிங்களா? இப்போ சின்றது வந்து 2 முறை வந்துக்குதான்னு பாருங்கள். இதில் ஒரு வாட்டி இதில் ஒரு வாட்டி வந்துக்குது. சரி, ஓகே. அப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா, இப்போ சி வந்து கேட்குறாங்களா, சி வந்து 2 வாட்டி வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சி பக்கத்தில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுத வேண்டியதான். இப்போ சி பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், டிஇ. இப்போ டி அப்புறம் என்ன இ. அது பக்கத்தில் இருந்தால் என்ன அர்த்தம், அது வந்து ஆப்போசிட்டில் வரப்போகிறது இல்லை. சரிங்களா? பக்கத்தில் இருந்தால் ஆப்போசிட்டில் வராது இல்லையா, அந்த லாஜிக் வச்சு தான். அப்புறம் இதில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஏபி. ஏபி டைஸுக்கு 6 பக்கம் தான். இதுலேயே வந்து என்ன வந்துச்சு, ஏபி சிடிஇன்னு வந்துச்சு. சரிங்களா? இப்போ ஒன்று தான் மிஸ் ஆகுது. எது மிஸ் ஆகுது, எஃப் தான் மிஸ் ஆகுது. அப்போ எஃப் தான் வந்து சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்கே 4 வந்துச்சு, இங்கே வந்து சி இருக்குது, மிச்சம் நான் மிஸ் ஆகுது, எஃப் தான் மிஸ் ஆகுது இல்லையா. அப்போ எஃப் தான் வந்து சிக்கு ஆப்போசிட். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு இது தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கணும். இப்போ அதேமாதிரி பாருங்கள், இந்த சம் ரொட்டேஷன் பண்ணி தானே போட்டோம். ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 3 வர மாதிரி எத்தனை டைஸ்ன்னு இருக்குது பார்ப்போம். 1, 2, 3ன்னு இருக்குது. இப்போ 3 விட்டுட்டு அடுத்த 2 பக்கம் காமனாக இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. 1 6 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ இதில் இருக்கிற 1 5 இருக்கான்னு பார்த்தாலும் எங்கேயும் இல்லை. அதேமாதிரி இதில் இருக்கிற 2 6 இருக்குதான்னு பார்த்தாலும் எங்கேயும் இல்லை. இந்த மாதிரி எதனா 2 சைடு காமனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு வந்து சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ரொட்டேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தட் வந்து அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ 3 எதிர்பார்க்குறேன்னா அது இப்போ 3 வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிடும். மொத்தம் எத்தனை டைஸ் இருக்குது, 1 2 3 4. அப்போ ஒரு 3 டைஸ்லேயாவது 3 வந்து ரிப்பீட் ஆகிடணும். அப்போ மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்டெப்பு வந்து நமக்கு அதிகமாக எடுக்கும். சரிங்களா? இப்போ 3 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 1 2 3 3 டைஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 4ல் 3 டைஸ் வந்திருக்கு. அப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 3 பக்கத்தில் இருக்கிறதுல எதை வண்டி தான். இதில் என்ன இருக்குது, 1 6 1 6. இங்கே என்ன இருக்குது, 1 5. 1 ஏற்கனவே எழுதியாச்சு, அதை விட்டுருங்க 5. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, 2 6. 2 போட்டுங்க, 6 ஏற்கனவே எழுதியாச்சு, விட்டுடுங்க. இப்போ எது மிஸ் ஆகுதோ அதுதான் வந்து 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 1 2 இங்கே 3 இருக்குது. அப்புறம் 4 தான் மிஸ் ஆகுது, 5 6 இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கும், 4 தான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணாமே வந்து சொல்ல முடியும். இப்போ 4 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 3 டைஸ்லேயாவது அது வந்து ரிப்பீட் ஆகிருக்கணும். சரிங்களா? அப்போ மட்டும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் 3 டைஸ் தான் கொடுத்துருவாங்கன்னு வச்சிங்கன்னா, அப்போ 2 டைஸ்லேயாவது இந்த நம்பர் இருக்கணும். அதாவது ஒன்று குறைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வரும். இல்லைனாலும் போடலாம், ஆனால் ஸ்டெப்பு வந்து இதுக்கு அதிகமாக எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் வந்து அதுமாதிரி ரிப்பீட் ஆகலைன்னா ரொட்டேஷன் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அதிலே வந்து நீங்கள் போட்டுடலாம், ஆன்சர் வந்து வந்துடும். இன்னொரு மெத்தடாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற மெத்தட்லாம் எக்ஸ்ட்ரா தான். நான் மேலே சொன்னாலே ரொட்டேஷனு அதுக்குள்ள 2 பாயிண்ட்டு அது இருந்தாலே உங்களால் எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியும். நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். சரிங்களா?
இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கிற ஆப்போசிட் சைட்ஸ் வந்து தேவையோ இல்லையோ கண்டுபிடிக்கிறத வந்து அப்படியே எழுதிக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு எந்த பேர் எடுத்தோம் நம்ம இதையும் பார்த்தோம். காமனாக இல்லாதனால இதை ரொட்டேஷன் பண்ண முடியாது விட்டுட்டோம். இது எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த 1 3 1 3 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 6க்கு ஆப்போசிட்டு 5ன்னு கிடைக்கும் இல்லையா? அதை வந்து அப்படியே எழுதிக்கிங்க. 6க்கு ஆப்போசிட்டு 5. அடுத்தது நம்ம எந்த பேர் எடுத்தோம்? இதையும் எடுத்தோம். இப்போ இது எடுத்தால் எது கேன்சல் ஆகிடும் பாருங்கள். 6 3 6 3 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1க்கு ஆப்போசிட்டு 2ன்னு கிடைக்கும். 1க்கு ஆப்போசிட்டு 2. அப்போ இதிலே வந்து நமக்கு 4 நம்பர் வந்துச்சு பாருங்கள். அப்போ மீதி என்ன நம்பர் இருக்குது? மீதி 3 4 தான் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட்டு வந்து 4 தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து நம்மளால் சொல்ல முடியும். இது இல்லாமல் டைஸில் வந்து சில சம்ஸ்லாம் இருக்குது. ப்ராபபிலிட்டி கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து டயக்ராம் கொடுத்துட்டு ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட்னு இது அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில டைப்ஸ்லாம் இருக்குது. அந்த சம்ஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைஸ் சம்ஸோட ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.